தான் இருக்கேன், ஒரு ரூம் தான் இருக்குது, அதனால் பார்த்திபன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, அதனால் யூஸ் பண்ணிக்கிடட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு சாமி வந்து சொல்கிறாரு, ஆசிரமத்துக்கு போவோம், இங்கே தர்ஷனுக்கு வர வேண்டாம், ஆசிரமத்துக்கு போவோம், மணி கூட இருப்போம், என்னென்ன வேலையெல்லாம் அங்கே நடக்குது, என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நீ பார்த்துட்டு வந்து இந்த பிச்சைக்காரன்ட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. மணி வந்து எப்பயுமே என்ன செய்வார்னா, காலையில் ஒரு தடவை 12 மணிக்கும், ஈவினிங் ஒரு தடவை 6 மணிக்கு மேலேயும் சாமியை போய் அன்றைக்கி நடந்த வேலைகள் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறது வழக்கம். அப்போ நானும் கூட போகிறேன். அன்னைக்கு நாள் காலையில் கேட்குறாரு, அதே மாதிரி ஈவினிங்கும் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். இதே மாதிரி 2 நாள் கடந்துருச்சு. 3ஆவது நாள் மத்தியானமும் அதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். நான் அன்னைக்கு ஈவினிங் 3ஆவது நாள் ஈவினிங் போகும்போதில் சாமி வந்து 6 மணிக்கு மேலே நாங்கள் போகிறோம், என்னென்ன வேலை நடந்ததுன்னு கேட்குறாரு.